பிரேமாலு படம். சென்னையில வந்து படம் ரிலீஸ் ஆகி 1 வாரம் ஆகுது. இன்னமும் வந்து படம் 90% ஃபுல்லா இருக்கு. அது உண்மையிலேயே பெரிய விஷயம். படத்தோட டைரக்டர் கிரீஸ். படம் வந்து நல்லா வந்திருக்குங்க. படம் வந்து சூப்பரா இருக்கு. ஆ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படம் வந்து என்னன்னா 2 இதுல இருக்கு. அதாவது பிளஸும், மைனஸும். இங்க வந்து படத்துடைய பிளஸ் வந்து படத்துடைய கதாபாத்திரங்களும் சரி, அதோட கதையோட்டமும் சரி, படத்துல ஒன்றி இருக்கு. மைனஸ்ன்றது பாத்தீங்கன்னா, நான் வந்து சிகரெட் குடிக்கிறது இல்ல. நான் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது இல்ல. நான் ஆவுன்னா ஒரு ஒரு சோகம் வந்துருச்சுன்னா, அப்படியே போய் வந்து டாஸ்மாக்ல ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட பார்ட்டியே இல்ல. சோ, எனக்கு அந்த மாரி விஷயங்கள் பிடிக்கல. சோ, பிடிச்சது வந்து படத்துடைய கதாபாத்திரத்துக்கு வந்து என்ன ஒரு நேர்மை இருக்கணுமோ, அது வந்து இந்த படத்துல கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நஸ்லான் பதிலா எனக்கு தெரிஞ்சு படத்தோட அந்த டீம் ஹெட்டா வருவார்ல, அவர் வந்து கரெக்ட்டா நடிச்சிருப்பாரு. அதாவது என்னன்னா சியாம் மோகன் அவர் வந்து இந்த படத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து கரெக்டா அவருடைய போர்ஷன் வந்து எல்லாமே நல்லா கரெக்டா கிளீனா இருக்கும். எனக்கு வந்து ஒரிஜினலா அந்த மாதிரி கேரக்டர் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் வந்து அதாவது ஜேகேன்னா நம்மளுக்கு ஜெயகாந்தன் ஞாபகம் தான் வரும். ஜஸ்ட் கிட்டிங்லாம் எனக்கெல்லாம் பெருசா ஞாபகம் வராது. ரெண்டாவது நம்மளுக்கு அந்த மாதிரி சில பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை பார்ப்பேன், ரெண்டாவது பார்ப்பேன், மூணாவது ஃபைனல் வார்னிங் தான் இல்ல அரை விழுந்துரும். ஸோ இந்த மாதிரி இதுதான் அது. ஆனா இந்த படத்துல வந்து இந்த கேரக்டர் வந்து கரெக்டா அற்புதமா வடிவமைச்சிருக்காங்க. ஹீரோ ஹீரோ கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே வர்றப்ப வந்து மேல ஒருத்தர் பேசுவான். இங்க ஒரு குரூப் இருக்கு, இன்னொரு குரூப் இல்ல, அவங்க நல்லா குடிப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஓப்பனிங் இது எனக்கு அவரை பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றதுன்னா படத்துல வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு 4-5 சீன் ஒட்டாம தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக படத்தோட ஹீரோ வந்து அந்த கதாபாத்திரத்தோட அந்த கதை நேர்த்தியோட கரெக்டா ஒன்றினாரு. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்து ஒரு அழகியலுக்காக ஒரு ஸ்டைலிஷ்காக தான் இருக்கு தவிர இந்த படத்துல வந்து பெருசா எனக்கு வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணல. அதே போல வந்து படத்துல வந்து ஒரு குடிகாரி கேரக்டர், ட்ரிங்க்ஸ் அடிக்கிற சிகரெட் அடிக்கிற கேரக்டர் வரும். அது ஓகே, அந்த படத்துக்கு அது ஓகே. படத்தோட ஹீரோயின் தோழியா வந்து ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க. ஹீரோயின் தோழியா வந்த பொண்ணு வந்து அவங்க அவங்களுக்கான பாத்திரங்களை வந்து நல்லா கரெக்டா பண்ணியிருப்பாங்க. படத்தோட கதை வந்து ஒரு சிம்பிளான ஸ்டோரி. படத்தோட கேமரா வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ஒரு கேமரா வந்து ஒரு அதாவது வந்து இப்ப சில பேர் சொல்லுவாங்க கேமரான்னா ஒரு படத்தோட நீங்க எடுக்கிறீங்கன்னா அந்த படம் வந்து நீங்க படம் பாக்குறப்ப உங்களுக்கு கேமராமேன் ஞாபகம் வரக்கூடாது. சோ அதுதான் இந்த படத்தோட விஷயம். எக்ஸலண்ட். அவருக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து என்னன்னா எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு வந்து அந்த படத்தோட கதாபாத்திரத்தோட அந்த சீனோட ஒன்றி போக தவிர எந்த இடத்துலயும் கேமராமேனை பத்தியே நம்ம யோசிக்கல. ஒரிஜினலா அப்படி யோசிக்கலன்னா படத்தோட கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். மியூசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சில இடத்துல தவிர மித்த இடமெல்லாம் அப்படியே அந்த இதோட போயிட்டு இருக்கும். சோ அவங்களும் நல்லா பண்ணிருப்பாங்க. சோ படத்துல வந்து என்னன்னா வசனங்கள், அதாவது சின்ன சின்ன வந்து காமெடி வசனங்கள் வந்து இந்த படத்துல வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஹீரோவோட ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாரு. அவரெல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதாபாத்திரத்தோட ஒரு ட்ரெயினோட அந்த பாலம் மாதிரி வந்து பேலன்ஸ் பண்ணி 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 நல்லா பண்ணிருப்பாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டர்லாம் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த படம் வந்து பாக்கலாங்க. படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஒரிஜினலா வந்து நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கல, நம்ம வந்து சிகரெட் அடிக்கலன்றது எனக்கு வந்து அப்பாற்பட்ட விஷயம். படம் வந்து எனக்கு 2 கேட்டகரி இருக்கு. ஒரு சைடு நல்லா இருக்கு, ஒரு சைடு நல்லா இல்ல. சோ நீங்க படம் பாருங்க, நல்லா இருக்கும்.